ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெஜிடபிள் குருமாவுக்கு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா இதை அரைக்கிறதுக்கு. இது வந்து சோயா பெரிய சோயா வாங்கி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில். இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், அதோட இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஒரு வானலில் வந்து எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசி மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் வாசனை வந்த பிறகு இதோட அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதோட சேர்த்துரும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும். வெங்காயம் வேணாலும் கொஞ்சம் தனியாக நீங்கள் வந்து வதக்கிக்கிங்க. இப்போ இது நல்லா வதக்கிப்போம். இது வதக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு இதோட இதை சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் கம்மி பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுரும். தண்ணி நான் வந்து சுடு தண்ணி இதை நான் விட்டுருக்கேன். நான் இப்போ வந்து இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டு தண்ணி விட்டு நல்லா இது வேகட்டும். இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடும். தேங்காய், பொட்டுக்கடலை, நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துருக்கேன், கசகசா இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இது வேகிறதுல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இப்போ வேக வச்ச பட்டாணி வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேன். நைட்டே நான் ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். இதோட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வேக வச்சுருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் காலிஃப்ளவர், அதையும் இதோட சேர்த்துட்டு நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த சோயா வந்து கட் பண்ணி சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்க்கும்போது சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நார்பொருள் கிடைக்கிது, ப்ரோட்டீன் கிடைக்கும் நமக்கு. இது வந்து காலையிலே நீங்கள் வந்து சப்பாத்திக்கு இதுமாரி வச்சு சாப்பிட்லாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் மசாலாவை இதோட சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க. ஏன்னா கசகசாலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப திக்காகிடும். தண்ணி தாராளமாக விட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கு பிறகு இதில் வந்து சும்மா ஒரு 4-5 புதினாவும், கொத்தமல்லி தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு குருமா, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தியோ அல்லது நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஒரு நான் அதுமாரி செஞ்சுக்கலாம், அல்லது பூரிக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.